வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து HP H300 அப்படிங்கிற இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை பற்றி தான். இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து 899 கிடச்சிது அமேசானில். அந்த 8 மணி டீலில் நம்ம SRK தான் பார்த்துட்டு கால் பண்ணான். ஆக்சுவலாக H200 பார்த்துட்டு கால் பண்ணான். நாங்கள் தேடினா H300 இருந்தது. H200 வந்து உங்களுக்கு 800 கிடச்சிது. ஆமாம், இது வந்து 900 கிடச்சிது. செக் பண்ணி பார்த்தா இவனே கொஞ்சம் பெட்டர்னு தோணுச்சு. அதனால $100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்றதுல குறை இல்லை அப்படின்னா சரி. எனக்கு H300 இதில் இன்னொரு மேட்டர் இருக்கு, அதை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ஹெட்செட்டில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு? ஆமாம், ஆனால் ரொம்ப அக்ரெசிவாலாம் இல்லை, பேசிக்காக இருக்கு. ஓகே. ஆமாம், அதுக்கு தான் அந்த ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஓ, இந்த பட்டனா? அது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன். ஓகே, சரியா. இதுதான் பவர் ஆன் ஆஃப், இதெல்லாமே ஆக்ஸ் இருக்கு, அப்புறம் டைப் சி இருக்கு சார்ஜிங்காக. ஸோ போர்ட்ஸ் வரிசையும் இங்கே அடிக்கிருக்காங்க. அண்ட் இந்த கப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா குஷன்லாம் சூப்பராக இருக்கு. பட் இது லைஃப் எவ்வளோ வரும்னு தெரியல. இந்த மாதிரியான குஷன்ஸ் நான் நிறைய ஹெட்செட்டில் பார்த்துருக்கேன், அதுவே இத்து போயிடும் வேர்வப்பட்டு. சரி, பொட்டியில் என்ன இருக்குன்னு சொல்லிடலாம். ஃப்ரண்ட்ல எப்பயுமே H300 ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை காமிச்சிட்டாங்க. அந்த ப்ளூ எல்இடி, இதுலேயும் அந்த ப்ளூ எல்இடி எரியும் ஒர்க் பண்ணும்போது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, USB டைப் சி சார்ஜிங் இருக்கு, ஸ்டீரியோ சவுண்டுன்னு சொல்லிட்டாங்க. சைடில் வந்து என்னன்னா வாட்ஸ் இன் சைட்னு சொல்லிட்டு ஹெட்செட்டு, யூசர் மேனுவல், இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டிருக்காங்க. டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன், பிசி, USB டைப் சி வந்து சார்ஜிங்க்கு அப்படின்னு போட்டாங்க. வெயிட் வந்து 227 கிராம்ஸ். ஸோ வெயிட்டும் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. வியர் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக தெரியல. அதில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் அதில் ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா அந்த கப்புக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாரும் காதுக்குமே சூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ காது லைட்டாக மடங்கின மாதிரி வைக்க வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி உள்ள வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அதுக்குள்ளேயே மடங்கினா தானே லீக் இல்லாமல் இருக்கும். ஒயர்லெஸ் ஓவர் இங்கே இருக்கு, ஒயர்லெஸ் ஓவர் இயர் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் வித் மைக், immersed in music and wireless call connection anytime and anywhere, enjoying USB-C charging, crafted for comfort and foldable style, HP ஸ்டாண்டர்ட் 1 year லிமிடெட் வாரண்டி உண்டு. சரியா? சரி, இதான் இதில் இருக்குதுங்க. இப்போ நான் பாக்ஸை பிரிச்சுட்டேன்னா அந்த ஹெட்செட் உள்ளே இருந்ததுங்க, அது ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. மெட்டீரியல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடிங், இந்த ஹெட்டில் ரெஸ்ட் ஆகணும்ல, அந்த இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது மெட்டீரியல். ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்க சந்தேகம் என்னென்னா, இந்த கப்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் இத்து போயிடும். ஸோ அது ஒன்று. மற்றபடி ஃபோல்டபுளும் நல்லா தான் இருக்குது, ஃபோல்ட் ஆகிறது. இதோ ஃபோல்டும் நல்லா தான் இருக்குது, ஈஸியாக ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ரொட்டேட் ஆகுது, அந்த ஹெட் ரொட்டேட் இருக்குது. ஸோ அதனால இப்படி தான் ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணுவாங்க. அதனால தான் பேக்கில் தூக்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி, இல்லாட்டி ஒரு ஆயா பவுச் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். ஆமாம், அதுவும் ஓகே. இந்த நீங்கள் யூஸ் பண்ணி பழக ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த பட்டன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது இல்லாத வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா எங்கேயாவது தேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க. சரி, என்னடா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்னோட புற பட்டன் தெரிக்கிட்டு இருக்கேன், அப்படி தான் இருக்கும். அப்புறம் பழகிறோம். மற்றபடி பிவிசி மெட்டீரியல், அதாவது பிளாஸ்டிக் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்டெண்டருக்காக வச்சிருப்போம் இல்லையா, அதுவும் நல்லா இருக்கு. அதுலேயும் அந்த ஸ்டேஜஸ் வந்து நல்லா தான் இருக்கு. அதாவது டக்கு டக்குலாம் கலண்டும் வர மாதிரிலாம் இல்லை. ஸோ யாருக்காவது காது கொஞ்சம் பெருசுனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இதுக்குள்ள அடக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும் இப்படி. ஏன்னா இப்போ ஒரு மூவி பார்க்குறோம்னாலே 3 hours கிட்ட மாட்டியிருப்போம். அப்படியே 3 hours இப்படி காது மடிச்சு இருந்தால் மேபி பெயின் வரும். சம்மரில் கண்டிப்பாக வேர்க்கும், அது ஒன்று. ப்ளஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏசிலாம் இருந்துக்கிட்டு அப்பயும் இதை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க, அதுவும் வேர்க்கும். பட் மற்றபடி இந்த என்வரான்மெண்ட்டில் அவ்வளோ ஈஸியாக வேர்க்கலை. ஏன்னா இப்போ வெதர் அந்த மாதிரி இருக்குது நம்ம ஊரில். ரைட் சைடில் தான் கண்ட்ரோல் பட்டன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஓகேயா. இப்போ அந்த ஸ்லைடு எங்கே இருக்குது? ஸ்லைடர் இங்கே இருக்குது. மஞ்சா கலர் லைட் ANC ஆன் ஆயிடுச்சு. லைட்டாக அந்த அடைச்ச ஃபீல் இருக்கும். இப்போ நான் அதாவது ஹெட்செட் ஆனே பண்ணலங்க, ஆன் பண்ணாமே ANC மட்டும் நம்ம ANC மட்டும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் ஹெட்செட்டே ஆன் பண்ணாமல் 3.5 mm அதுக்கு தான் மெயினாக பார்த்தேன். இதில் வந்து ஒரு A to C ஒரு கேபிள் இருக்கும். பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம். ஆமாம், 3.5 to 3.5 இதுவும் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆமாம், பரவாயில்ல, நல்ல விஷயம். 900 ரூபீஸ்க்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறான்டா, தாராளமாக கொடுக்குறாங்க அவன். சரி, இப்போ நான் ஆன் பண்ணவே இல்லை. கரெக்டா? ஓ ஆமாம், ஆன் பண்ணால் தான் ப்ளூடூத்தாக ரன் ஆகும்ல, ப்ளூடூத் ஆக்டிவ் ஆகிடும். இயர்ஃபோன்ஸ் பிளக்ட் இன் வந்துருச்சு. உங்களுக்கு அன்லாக் சவுண்டே கேட்டுருமே? கேட்டுச்சு. குட் குட். இப்போ தான் பவர் ஆன் அப்படின்னு சொல்லுது. அப்போ 3.5 mm ஜாக் கனெக்ட் பண்ணி தான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஆன் பண்ணி. எங்கே இதை கனெக்ட் பண்ணி இப்போ அப்படியே மாட்டோம். ஆர்வ கலராக இருக்கும். பேரிங் மோடுக்குள்ளே போகுது. ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியா? ப்ளூடூத் ஆஃப் ஆயிடுச்சு. குட் குட். அப்போ ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ண உடனே நான் ஆஃப் ஆயிடுறேன்டா அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஆஃப் ஆயிடுது. இப்போ பேரிங் மோடுக்குள்ள அது போகுது. விஷயம் தானே. பேரிங் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஃபோன் கால்ஸ் கல்ட்டிரா, அதாவது ஆஃபீஸ் கால்ஸ்க்காக பண்ணியிருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணேன், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வால்யூம் நான் இதை வந்து பிக்சலில் கேட்டேன். பிக்சலில் இதோட வால்யூம் அதிகமாக புஷ் பண்ண முடிஞ்சது. ஓகே, பட் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஒரு லெவல் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு. இங்கிட்டு அப்படி அப்படியே வியர் பண்ணு. ANC ஆன் ஆயிடுச்சு.
வித்தியாசம்லாம் இல்லை சீரியஸா, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குன்னு பார்க்கும்போது எதுவும் குறை சொல்ல முடியல. எனக்கு அப்படி தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. நல்லா தான் இருக்குது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா 900க்கு நான் சத்தியமாக இதை வந்து குறைய சொல்ல மாட்டேங்க. எனக்கு வந்து அந்த கப்பு மட்டும் தான் நான் அது வந்து ஏன்னா அது கம்ஃபர்ட் ரிலேட்டடான விஷயம். இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் அசால்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நல்லாவே இருந்தது. சரியா, இப்போ யாராவது வந்து ஆஃபீஸ் கால்ஸ்க்காக வாங்கணும் ப்ரோ அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாங்கன்னா இனிமேல் தைரியமாக 1000 ரூபாய்க்கு கீழே அந்த ஹெச்பியை சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா இது கால்ஸ்க்கு சூப்பராக இருக்கு. ஹெச்பி H300 பக்கத்துலேயே ஃபேன் சவுண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது கேட்குதா? இருந்தாலும் நான் சும்மா சைக்கிள்ல ட்ரை பண்ணேன். நரேஷோட ஒரு கால் ட்ரை பண்ணேன். ஓகே, சர்ப்ரைசிங்லி திஸ் கை டிட் குட். ரொம்ப லென்த்தி கால்ஸ்ல இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறது எனக்கு எப்படி இருக்குன்னா பாட்காஸ்ட்ல வாய்ஸ் நல்லா சாஃப்டா கேட்டப்படி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஸோ சாஃப்டா இருக்கு வாய்ஸ். ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அது நல்லா தான் இருந்தது. ஸோ மொத்தம் மைக் வந்து இதுலயே இருக்கு, எதுவும் எக்ஸ்டர்னல்லாம் கிடையாது. ஓகே ஓகே சூப்பர். இதோ இதான் இந்த ஃபோன்ஸா? ஓகே சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும் பாரு. ஒயர்லெஸ் ஹெட்செட்டு பை ஹெச்பி, மாடல் வந்து H300. ஸோ மேட் இன் சைனா, சீரியல் நம்பர் இருக்குது, அவ்வளோதான். குட் குட். ஸோ 5 வாட்டில் சார்ஜ். ஆடியோ நல்லா இருக்கு. நீங்கள் இப்போ நீங்களே நீ இங்கே பேர் ஓன் ஃபோன் எடு, ஓன் ஃபோன் எடு. அப்படியே ஷோமியில் பேர் பண்ணு. டோல் பேரிங்லாம் கிடையாதுல்ல? அதெல்லாம் கிடையாது. ஆசைப்படலாம். கனெக்டட் வெளியே கேட்குது. இந்த ஹெட்செட்டை டிஸ்டார்ட்டே பண்ண முடியாது போல. கேட்டு பாரு, ஃபுல் வால்யூம் மசில் டிஸ்டார்ஷனா அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க. வெளியே கேட்குதுங்க. அது வெளில கேட்குது, நீங்கள் கேட்டு பாரு. எனக்கு என்ன அதை விட இதில் வந்து நிறையா மெட்டல்ஸ்லாம் கேட்குற மாதிரி. பின்ன ஏண்டா ஆடியோ சிப்புன்னு ஒன்று இருக்கும், அதுவே ஏதோ T127ன்னு சொல்லிட்டு ஒரு யூனிசாக் ப்ராசஸரு. நான் ஒரு பேசிக் லெவல் ஃபோனில் எப்படி இருக்கும்ன்றது அது அந்த செப்பரேஷன்ஸ் நிறையா இருக்கு. நான் அதை தானே சொன்னேன். பிக்சலில் கேட்டேன் நல்லா இருந்ததுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா? அதில் கேட்டுட்டு நான் இப்போ வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஃபோனில் கேட்டாலே நல்லா இருக்கு. ஓகே, நல்லா தான். ஃபுல் சவுண்ட் வச்சாலும் டிஸ்டார்ஷன் கரன்ற அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் கிளாரிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ அதாங்க ஒரு சாலிடான நல்ல ஒரு ப்ராடக்ட் ஃப்ரம் ஹெச்பி. ஸோ யாரெல்லாம் வந்து பட்ஜெட்டில் ஓவர் ஹெட்ஃபோன்ஸ், அதுவும் மெயினாக ஆஃபீஸ் கால்க்காக வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். டைம் பாஸ்க்கு எப்பயாவது பாட்டு கேட்கறதுக்குலாம் அது ஓகே. ஐயோ, காப்பிரைட் வந்துட போகுது பாட்டுக்கிட்டு கேட்டு. நல்லா தெரியுதுங்க. தெரியுது, அதான் சொல்கிறேன் நான். எனக்கு வந்து ஐ எம் சாட்டிஸ்ஃபைடுங்க, அவ்வளோதான். நான் சாட்டிஸ்ஃபைடு. அதான் 1000 rupeesக்குலாம் வந்து இவன் ஒரு பிடிச்சிட்டு வருங்க நீ. அவ்வளோதான். அதான் அந்த முஸ்டாங்லாம் கேட்டோமே, அதில் பார்க்கும்போது எனக்கு இல்லை பேஸ் நல்ல ஃபீல் இருக்குது. ஓகே, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா 1000 rupeesக்கு இப்படி ஒரு ஓவர் ஹெட்ல இப்படி ஒரு ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னும் போது ஓகே, குட் குட் குட். ஓகேங்க, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரெடி நீங்கள் ஆடியோ குவாலிட்டி ஆஸ்பெக்டில் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். அண்ட் கால் குவாலிட்டிக்கு நீங்கள் ஆடியோ லிசன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது நீங்கள் சிவராணி சிவா சார் பார்க்கலாங்க. ஓ